கிடைக்காம ரொம்ப ஏங்குறாங்க. ஆனால் எங்களுக்கு ஸ்டேஜும் கிடைச்சு பேசுறதுக்கு மைக்கும் கிடைச்சு அதுக்கு மேல் த கிரேட் லெஜண்ட் எங்கள் பக்கத்தில் இருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. உண்மையிலே தான் தளபதி அவர்களே, நீங்கள் தான் எங்களுக்கு வந்து அடுத்த காமராஜராக இருக்கீங்க. அது உண்மை. நான் கேட்டதுக்காக என்னோட மார்க்கையும் பேரையும் சொல்லி அனௌன்ஸ் பண்ணீங்க. அதுக்கு வார்த்தையால் நன்றி சொல்ல எனக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. வாக்கால் நன்றி சொல்ல இன்னும் ஒரே ஒரு வருஷம்தான். நான் வந்து நீட்டை பற்றி போன வீட்டில் சொன்னார். அது வந்து எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருந்தது. அதனால் நான் சொல்கிறேன், இவர் தான் 2026 சிஎம்மாக வருவார். கண்டிப்பாக நான் சொல்லி கூட்டு வரல. என் பேர் சத்யரூபா. நான் உடுமல்பேட் தொகுதியிலிருந்து திருப்பூர் மாவட்டத்திலிருந்து நான் வரேன். நான் வந்து சும்மா தேங்க்ஸ்னு மட்டும் சொல்லாமல், நம்ம இந்தியா 1947 சுதந்திரம் பெற்றுச்சு. ஆனால் இப்போ இருக்க தமிழ்நாட்டில் பெண்களால் வெளியே போகிறாங்களா அப்படின்னு கேட்டால் பெண்களால் தனியாக யாரும் வெளியே போகிறதில்ல. ஒரு துணை ஒரு பேரண்ட்ஸோடு இருந்து மட்டும்தான் வெளியே போகிறாங்க. ஆனால் மேலை நாடுகளில் எல்லோரும் பார்த்திங்கன்னா எல்லாருமே அவங்கவுங்க சொந்த காலில் நின்று அவங்கவுங்க எல்லோரும் வெளியே போகிறாங்க. ஆனால் அந்த சூழ்நிலை நம்ம தமிழ்நாட்டு பெண்களுக்கு இருக்குதான்னு கேட்டால் அது இல்லவே இல்லை. செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸில் படித்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே மோஸ்ட்லி கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படிக்கிறாங்க. இருந்தாலும் அவங்கள சில பேர் இப்போவும் ஏளனம் பேசிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னாலே தமிழ்நாட்டில் தமிழ் படிக்கிறதுல என்ன தவறுன்னு நான் கேட்குறேன். எல்லா மாநிலங்கள்லேயும் அவங்கவுங்களோட தாய் மொழியை படிக்கிறதுல என்ன தவறுன்னு நான் கேட்குறேன். கவர்மெண்ட் ஸ்கூலில் வணிகவியல் படிக்கிறவங்கன்னா நீட் ஜேஇஇ எக்ஸாம் பற்றி நிறைய கவர்மெண்ட்ஸில் வந்து எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் நம்ம கவர்மெண்ட் சிஏ படிப்பை பற்றியும் வணிகவியல் படிக்கும் மாணவர்கள் பற்றியும் இன்னும் எந்த இதுவுமே எங்கேயும் சொல்லவே இல்லை. ஒரு அமெரிக்கன் ரெசிடெண்ட்டான முன்னேற்றம் கிளாஸ் வித் சதீஷ்னு ஒருத்தர் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக அவர் வந்து வணிகவியல் படிக்கும் மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு வர்றாரு சிஏ படிப்பு. ஆனால் அதை பற்றி இந்த அரசு ஏன் கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் இருக்கு அவங்களுக்கு வந்து தெரிவிக்கல, இந்த செய்தி யாருக்கும் தெரிவிக்கலன்னு நான் ஒரு வருத்தமாக தெரிவிச்சுக்கிறேன். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அவர்கிட்ட கொடுத்தா அவர் கண்டிப்பாக ஒரு 2047 அவர் கண்டிப்பாக 1000 சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ஸை கொண்டு வருவார். நம்ம தமிழ்நாடு முன்னேறணும்னா கிராமங்கள் இருந்தும் டெவலப்மெண்ட் ஆகணும். வில்லேஜ் டெவலப்மெண்ட் ஆகாமல் சிட்டிஸ் மட்டுமே நம்ம தமிழ்நாட்டில் டெவலப்மெண்ட் ஆகிட்டு இருந்ததுன்னா நம்ம தமிழ்நாடு எந்த அளவுக்கு முன்னேறும்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் இத்தனை கேள்வி நான் ஏன் இப்படி நடக்குதுன்னு கேட்குறதுக்கு எல்லாத்துக்கும் பதில் நம்ம ஒரு கையில் மட்டும்தான் இருக்குது. இந்த ஒரு கை விஜய் அண்ணா சொன்ன மாதிரி இந்த ஒரு விரல் புரட்சி அப்படிங்கிற இந்த ஒரு புரட்சி நம்மனால மட்டும்தான் விஜய் அண்ணா மூலியமாக செய்ய முடியும். விஜய் அண்ணா எல்லாத்துக்கும் இந்த கேள்விக்கு பொறுமையாக பதில் சொல்லுவாருன்னு நினைக்கிறேன். இந்த காலத்தில் இந்த கேள்விகளுக்கெல்லாம் பொறுமையாக நின்று பதில் சொல்கிற அளவுக்கு யாருக்கும் பொறுமை இல்லையும். அது எங்களை பற்றின ஒரு இளைஞர் சமூகத்தை யாரும் கேள்வி கேட்டு அவங்களோட என்ன கேட்குறாங்கன்னு பொறுமையாக கேட்கறது யாருமே இல்லை. எங்களோட கேள்விகளும் வாதங்களும் சோசியல் மீடியாவில் மட்டுமே முடிஞ்சிருது. அப்போ எப்போ நாங்கள்லாம் பேசி எப்போ பொலிட்டீஷியன் பார்ட்டிகிட்ட நாங்களாம் பேசி அவங்களுக்கு எப்படி தெரியும்னு நாங்கள் கேட்குறோம். சோஷியல் மீடியாவில் மட்டுமே ஸ்டூடெண்ட்ஸோட இது முடிஞ்சிருச்சுன்னா எங்களோட கேள்விகளுக்கும் எங்களுக்கு எப்போ பதில் கிடைக்கும்னு நான் கேட்குறேன். எங்களோட எல்லா கேள்விகளுக்கும் எங்கள் அண்ணன் முன்னாடி நின்று அடுத்த வருஷம் எலெக்ஷனில் ஜெயிச்சு எங்களுக்கான எல்லாத்தையும் கொடுப்பாருன்னு நான் நம்புகிறேன். என்னோடது மட்டும் இல்லை, என்னை சார்ந்த கிராமத்தில் படிக்கிற காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இது வந்து சமர்ப்பணம். எல்லாருமே நல்லா படிங்க. We need to contribute our nation and economy. ஜெய் ஹிந்த். இருக்கிற எல்லாருமே வந்து பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை வந்து சிஎம்மாக பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. எங்கள் ஜெனரேஷனுக்கு வந்து உண்மையிலே தான் தளபதி அவர்களே, நீங்கள் தான் எங்களுக்கு வந்து அடுத்த காமராஜராக இருக்கீங்க. அது உண்மை. அதை இன்னும் நீங்கள் நிறைவேற்றுவீங்க அப்படின்ற ஆசை எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்குது. உங்களை அங்கே அழகு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருமே வந்து விரும்புகிறாங்க. எங்களை இங்கே வர வச்ச வினோத் ரவி சார் ரொம்ப தேங்க்யூ.
எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கிடைக்காம ரொம்ப ஏங்குறாங்க. ஆனால் எங்களுக்கு ஸ்டேஜும் கிடைச்சு பேசுறதுக்கு மைக்கும் கிடைச்சு அதுக்கு மேல் த கிரேட் லெஜண்ட் எங்கள் பக்கத்தில் இருக்கிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஒரு சின்ன கவிதை மட்டும் அதை சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எண்ணிலடங்காத நட்சத்திரங்கள் நடுவில் ஒளிரும் வெண் நிலவு ஒன்றே, அதுபோல லட்சக்கணக்கான மக்களில் ஒருவர் தான் தலைவராகிறார், மக்களின் தலைவராகிறார். 1000 பேர் தலைவர் என்று வரலாம், ஆனால் மக்களின் தலைவர்கள் விரல்களை விட்டு எண்ணும் அளவில் தான் உள்ளனர். சாதியை அறவே ஒழிக்க போராடிய தந்தை பெரியார் மக்களின் தலைவரே. ஏழை பிள்ளைகளுக்கு கல்வியை அள்ளித்தந்த காமராசரும் மக்களின் தலைவரே. இவ்வரிசையில் அடுத்ததாக வருபவர் திரையுலகில் இன்று இளைய தளபதியாக வலம் வந்து நாளை தமிழகம் வர போகும் என் அன்பு அண்ணனும் மக்களின் தலைவர் தான் என்று சொல்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி கொள்கிறேன். பாரதி மீட்கவும் இளைஞர்களை சிறை பிடிக்கும் போதையை ஒழிக்கவும் போர் ஒன்று தடுக்க போகிறார் தமிழகத்தின் நாயகன். அப்போரில் வருங்கால இந்தியாவின் தூண்களாக விளங்க போகும் நாங்களும் எங்கள் குடும்பமும் வாக்குகளின் மூலமாக ஒத்துழைப்பை தருவோம் என்பதில் சந்தேகம் ஏதும் இல்லை. நல்லாட்சி சிறக்க வேண்டி வெற்றி நமதே என்று கூறி மகிழ்கிறேன். நன்றி. கல்வியை நீங்கள் இதாக எடுத்துகிட்டு வந்து எங்களுக்கு இந்த மாதிரி கொடுக்கறது ரொம்ப மோட்டிவேஷன் தான். நாங்கள் டயர்டாக இருக்கோம் அந்த மாதிரி நினச்சா கூட உங்களோட ஒரு ஸ்பிரிட் வந்துட்டு எங்களை எழுப்புது. அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. அது எவ்வளோ தூரம் உணர்த்துதுன்றதை சொல்ல முடியல. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. கடைசியாக கப்பு முக்கியம் அண்ணா. உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரில, நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி 10th நான் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கியிருந்தேன். நான் கேட்டதுக்காக என்னோடய மார்க்கையும் பேரையும் சொல்லி அனௌன்ஸ் பண்ணீங்க. அதுக்கு வார்த்தையால் நன்றி சொல்ல எனக்கு 2 வருஷம் ஆயிடுச்சு. வாக்கால் நன்றி சொல்ல இன்னும் ஒரே ஒரு வருஷம்தான். 2026 கோட்டையில் விஜய் எனும் நான் என்று அவர் சொல்ல நாங்கள் கேட்க ரொம்பவே ஆர்வமாக இருக்கோம். நன்றி. அண்ணா நீட்டை பற்றி போன மீட்டில் சொன்னார். அது எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருந்தது. அதனால் நான் சொல்கிறேன், இவர் தான் 2026 சிஎம்மாக வருவார். கண்டிப்பாக நான் சொல்லி கூப்பிட்டு வரல.